நீங்க குறி வைக்கப்பட்ட இடம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு செய்தி சொன்ன நபர் தாக்கப்படுறாரு, அடுத்து உங்களை குறி வைக்கிறாங்க, உங்களை ஃபாலோ பண்றாங்க. அந்த சம்பவத்தை எப்படி? அது எப்படின்னா, நம்ம ஹோட்டல் போய் வாங்குவோம் ஒரு இடத்துல நம்ம அது அந்த மகேஷ் ஷெட்டி என்றவர் நம்மள ஒரு பாதுகாப்பான இடத்துல அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல நம்ம லாட்ஜில் தங்க வைக்கிறாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக பழகாதீங்கன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களை முதல்ல நம்பிட்டார் ஒரு வழியா. அவங்க நம்புறாங்க. அவர் இவங்க இந்த பசங்க சொன்ன உடனே தான் அது அவரை ரீச் பண்ணுறது ரொம்ப ஒரு அதே போல் அவரை நான் ரீச் பண்ணப்போ இன்னொரு அதிசயமும் பார்த்தேன். அவர் நான் யாரை ஒருத்தர் தேடிட்டு இருந்தேன், ஒரு யூடியூபர் ஒருத்தர் தேடிட்டு இருந்தேன். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து அவரை நான் அங்கே பார்த்தேன். அவர் ஒரே வாரத்தில் அவரோட யூடியூப்பில் 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்தை அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வெளியில், சமீர்னு சொல்லிட்டு அவர். ஆனால் அந்த இது இவங்க கேஸ் போட்டு ஏதாவது அதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியெல்லாம் வருது. இப்போ எப்போ பீமா வெளியே வராரோ, ஜூலை விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே கேக் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒன்று கோர்ட்டில் வாங்கிடுறாங்க. இந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்து அது இந்த பேரை கலங்கப்படுத்துகிறாங்க, கோயிலுக்கு கலங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதில் இருக்கிற இவங்க விஐபி ஊர், ஸோ இவங்களோட பேரெல்லாம் இது பண்ணக்கூடாது, இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எந்த மீடியாவும் அதை வெளியிடல. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம போயிட்டு நம்ம இதெல்லாம் இது பண்ணுறோம். நம்ம அவங்களோட பேரை பயன்படுத்தாமல் மற்ற செய்திகளை நம்ம கொடுத்தாங்க, என்னென்ன நடக்குதுன்ற விஷயத்தை நம்ம கொடுத்தோம். அது கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேக் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறாங்க. அதை யார் அந்த ஆர்டரை போட்டதுன்னு சொல்லி பார்த்தா விஜயகுமார் ராயின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி. அவர் இதே தர்மஸ்தலாவோட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு உட்பட்ட ஒரு காலேஜில் லாப் முடிச்சுட்டு இங்கேயே அவர் வேலை செஞ்சுருக்கார். ஒரு 4-5 வருஷம் இங்கே அவர் வேலை செஞ்சுருக்கார். அந்த தர்மஸ்தலா ஸ்தாபனத்துக்குள்ள அவங்களோட டிஃபர்மேஷன் கேஸ் எல்லாமே இவர் நிறையா பார்த்துருக்காரு. ஸோ இவங்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருந்திருக்கார் இவர். ஒரு கட்டத்தில் இவரே எதிர்ப்புகள் கிளம்ப இந்த கேஸ்லேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு போன உடனே தான் இந்த கேக் ஆர்டரை எப்படி ஒரு தலைபட்சமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு 2 சமூக ஆர்வலர்கள் கேட்குறாங்க. உடனே அது ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணதும் மற்ற மீடியாக்கெல்லாம் வரப்போ இன்னும் திருப்பி இது பெருசாகுது அப்படின்ன ஒன்று என்ன நடக்குது, இது எதுனா ஒன்று பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி தந்திரமாக செயல்படுவாங்களே, நரி தந்திரம் மாதிரி. இது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த ஒரு 2-3 யூடியூப் சேனல்ஸ் அதில் ஒருத்தர் அபிஷேக்னு சொல்லிட்டு அவர் தான் நமக்கு அந்த ஒரு மகேஷ் ஷெட்டி சாரை பேட்டி எடுத்தப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கேமரா ஒரு படம் பிடிச்சார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில தகவல்லாம் நமக்கு கொடுத்தவர். ஸோ அப்போ நாங்கள் கொஞ்சம் அடிக்கடி பேசி இப்போ போவோம் வருவோம். அப்போ இவங்க இந்த கேங் என்ன கொஞ்சம் வாட்ச் பண்ணுறாங்க. ஒருத்தர் அடிக்கடி அதில் அந்த வீடியோவில் இருக்கார்.